Hi everyone, this is R.V. Charanya. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவால் 19 தொகுதிகளை இழந்தது அதிமுக கூட்டணி. அதிமுக 15 தொகுதிகளை இழந்தது, பாமக 3 தொகுதிகளை இழந்தது, பாஜக 1 தொகுதியை இழந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல. அவரு தேமுதிக கூட்டணி அமைச்சு போட்டியிட்டார். ஆனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறுவார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருப்பாரு. அதிமுக பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியில பாஜக இவங்களுக்கு உள் ஒதுக்கீடு தருவாங்க, இப்படிதான் அந்த கூட்டணி அமையும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து OPS விலகின சில நாளையிலேயே டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கையில் எடுத்திருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு OPS டிடிவி தினகரன் 2 பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறத அவர் விரும்பல அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து விலகி இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் கிளம்பியிருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலே அமமுக அதிமுக வாக்குகளை பிரிச்ச நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் டிடிவி தினகரன், OPS, சசிகலா இவங்க எல்லாரும் சேரும்போது முக்குளத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட இன்னொரு சவால் அதிமுகவுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயோட கூட்டணி வைக்கும்போது, தாவேகாவோட கூட்டணி வைக்கும்போது அது இன்னும் அதிமுகவுக்கு சவாலா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்களும் கிளம்பியிருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 165 தொகுதிகளை களம் கண்டது. மொத்தமா 10 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை இவங்க வாங்கியிருந்தாங்க. இவங்களோட வாக்கு வங்கி 2.35%. அதே சமயம் அதிமுக வாக்கு வங்கி 33.29%. அதிமுக கூட்டணி 75 இடங்களை கைப்பற்றினது. இதுல அதிமுக மட்டும் 66 இடங்களை கைப்பற்றினது. ஒருவேளை அமமுக அதிமுக வாக்குகளை பிரிக்காம இருந்திருந்தா அதிமுகவுக்கு கூடுதலா 15 இடங்கள் கிடைச்சிருக்கும், பாமகவுக்கு கூடுதலா 3 இடங்கள் கிடைச்சிருக்கும், பாஜகவுக்கு 1 இடம் கூடுதலா கிடைச்சிருக்கும், இன்னும் கூட திமுகவுக்கு டஃப் கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்கள் அப்ப முன்வைக்கப்பட்டது. குறிப்பா எந்தெந்த தொகுதியில அதிமுக கூட்டணி வாக்குகளை அமமுக பிரிச்சது அப்படின்னா, திருவாடானை, ஆண்டிப்பட்டி, பாபநாசம், தியாகராய நகர், சாத்தூர், தென்காசி, உத்திரமேரூர், ராஜபாளையம், காட்பாடி, நெய்வேலி, நாங்குநேரி, மயிலாடுதுறை, காரைக்குடி, திருமயம், கந்தர்வக்கோட்டை, மன்னார்குடி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், திருப்போரூர் இந்த தொகுதிகளை அதிமுக கூட்டணி இழப்பதற்கும் திமுக கூட்டணி இந்த தொகுதிகளை கைப்பற்றுவதற்கும் முக்கியமான காரணமா இருந்தது அமமுக பிரித்த வாக்குகள் தான். இதுல முதலாவதா திருவாடானை தொகுதி. திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கம் தான் இங்க களம் கண்டார். இந்த தொகுதியில திமுக தான் போட்டியிடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தின நிலையில காங்கிரஸ்க்கு திமுக தலைமை இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட கருமாணிக்கம் 79,364 வாக்குகளை வாங்கினாரு. அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தா 65,512 வாக்குகள். சோ இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 13,852. ஆனா இதே தொகுதியில அமமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 33,426 வாக்குகள். அடுத்ததான் காரைக்குடி தொகுதி. பாஜக வேட்பாளர் ராஜா தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமா இருந்தது அமமுக பிரித்த வாக்குகள். காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ராஜாவை விட 21,589 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தார். அந்த தொகுதியில அமமுக வேட்பாளர் வாங்கின வாக்கு 44,864. அடுத்ததா தியாகராய நகர் தொகுதி. இந்த தொகுதியில திமுக வாங்கிய வாக்கு அப்படின்னு பார்த்தா 56,035 வாக்குகள். அதே சமயம் அதிமுக 55,898 வாக்குகள் வாங்கியிருந்தது. 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு, 137 வாக்குகள் வித்தியாசம் தான். எனவே தமிழகத்திலே குறைந்த வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னா அது தியாகராய நகர்ல திமுக வேட்பாளர் கருணாநிதி பெற்ற வாக்குகள். இந்த தொகுதியில அமமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 782. ஒருவேளை அமமுக அந்த வாக்குகளை பிரிக்காம இருந்திருந்தா தியாகராய நகர் தொகுதியை திமுக இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் காட்பாடி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மூத்த தலைவரான திமுகவின் முக்கிய முகமா இருக்கக்கூடிய துரைமுருகன் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதே பெரிய கேள்வியா இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 10-11 சுற்றுகள் வரைக்கும் அவர் பின்னடைவிலே தான் இருந்தார். அதிமுக வேட்பாளர் ராமு தான் தொடர்ந்து முன்னிலையில இருந்தார். அதிமுக வேட்பாளரா களமிறங்கிய ராமு துரைமுருகனுக்கு பெரிய அளவுல டஃப் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன நிலையில திமுகவினருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தொடர்ந்து காட்பாடியில துரைமுருகன் பின்னடைவுல இருந்தார். அப்புறம் ஒரு வழியா 746 வாக்குகள் வித்தியாசத்துல காட்பாடி தொகுதியை துரைமுருகன் கைப்பற்றினார். அந்த தொகுதியில அமமுக பிரித்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தா 1066. துரைமுருகன் காட்பாடி தொகுதியை கைப்பற்றினதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அமமுக தான். அடுத்ததா தென்காசி தொகுதி.
காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் 370 வாக்குகள் வித்தியாசத்துல இங்க ஜெயிச்சாரு. மறு வாக்கு எண்ணிக்கை கூட இங்க நடத்தினாங்க. அப்பவும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு. ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக வேட்பாளருக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 370 தான். இந்த தொகுதியில அமமுக பெற்ற வாக்குகள் 9944, ஏறக்குறைய 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ராஜபாளையம் தொகுதி. தனக்கு இந்த தொகுதி வெற்றியை தரும் அப்படின்னு நம்பி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மாறி இங்க களம் கண்டவர் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி. இவர் 3898 வாக்கு வித்தியாசத்துல திமுக வேட்பாளர்கிட்ட தோத்து போயிட்டாரு. இந்த தொகுதியில அமமுக வேட்பாளர் வாங்கிய வாக்கு 7660. அடுத்ததா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு நிகரான வாக்குகளை இங்க அமமுக வாங்கியிருந்தது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் டிஆர்பி ராஜா அதிமுக வேட்பாளர் 37,393 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தார். இங்க அதிமுக வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தா 49,779. ஆனா அமமுக வாங்கிய வாக்குகள் 40,481 வாக்குகள். ஏறக்குறைய அதிமுகவுக்கு நிகராவே வாங்கியிருக்காங்க. அதிமுகவோட சரிபாதி வாக்குகளை அமமுக இந்த தொகுதியில பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் திருமயம் சட்டமன்ற தொகுதி. கடந்த 2016, 21 இப்படி தொடர்ந்து திமுக சார்பா இங்க களம் கண்டவர் ரகுபதி. அதே சமயம் அதிமுக சார்பா இங்க களம் கண்டவர் பி கே வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் தொகுதியில நல்ல செல்வாக்கு இருக்கு. ரகுபதிக்கு நிச்சயம் டஃப் கொடுப்பாரு அப்படின்னு அதிமுகவினர் சொன்ன நிலையில 1382 வாக்குகள் வித்தியாசத்துல ரகுபதி ஜெயிச்சாரு. அதே சமயம் அமமுக இங்க 1503 வாக்குகளை பிரிச்சது. ஒருவேளை அமமுக அந்த வாக்குகளை பிரிக்காம இருந்திருந்தா திருமயம் தொகுதியும் திமுக கைவிட்டு போக வாய்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நெக் டு நெக் வெற்றி தான் ரகுபதிக்கு கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் அமமுக. அடுத்ததா கந்தர்வக்கோட்டை. திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள சிபிஎம் இந்த தொகுதியை கைப்பற்ற முக்கிய காரணமா இருந்தது அமமுக. வாக்கு வித்தியாசம் 12,721. இங்க அமமுக பெற்ற வாக்குகள் 12,840. அடுத்ததா வாசுதேவநல்லூர். இங்க மதிமுக வெற்றி அடைய முக்கிய காரணமா இருந்ததும் அமமுக பிரித்த வாக்குகள் தான். அதே போல திருப்போரூர்ல விசிக வெற்றி அடைய முக்கிய காரணமா இருந்ததும் அமமுக பிரித்த வாக்குகள் தான். இப்படி மொத்தமா 19 தொகுதியில அமமுக பிரித்த வாக்குகள் தான் அதிமுக கூட்டணி வெற்றி அடையாம போனதுக்கு முக்கிய காரணம். அதே சமயம் திமுக கூட்டணி இந்த தொகுதிகளை கைப்பற்றுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அமமுக பிரித்த வாக்குகள் தான். இனிமே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க 3 பேரும் இணையும் போது அது அதிமுகவுக்கு இன்னும் சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி அமைக்கும் போது அது இன்னும் சில நெருக்கடிகளை அதிமுகவுக்கு தரும் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறாரு, என்ன வியூகத்தை அவர் கையில் எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வேற எந்தெந்த தொகுதிகள் அமமுக பிரித்த வாக்குகளால அதிமுக கைவிட்டு போனது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.